தென்காசியை பொறுத்த வரைக்கும் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் தான் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதை விட பிரம்மாண்டமான கோயில் ஒன்று இருக்குது. அது எது அப்படின்னு சொன்னால் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிற வழியிலே இருக்கக்கூடிய குலசேகரநாதர் திருக்கோயில். இந்த குலசேகரநாதர் திருக்கோயில் நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். தென்காசி வாசிகளுக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் என்னது அப்படின்னு சொன்னால் அந்த தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோயில் வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஆதி கோயில்னு சொல்லுவோம். இந்த கோயிலில் சுவாமி குலசேகர நாதர் அப்படிங்கிற நாமத்தில் இருக்காரு. அம்பாளுமே அதே நாமத்தில் இருக்கிறாங்க. அம்பாள் கோயிலும் குலசேகரத்தை பாண்டியனால தான் கட்டப்பட்டது. முதல்ல இந்த கோயில் ஆரம்பிச்சிருக்காரு. இதில் ஒரு சின்ன கோயிலை எழுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் அவருடைய கனவுல வந்து கட்டெரும்பு தோன்றியதன் காரணமாக கட்டப்பட்ட கோயில் தான் எது அப்படின்னு சொன்னால் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில். இந்த கோயில்லையும் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் மாதிரியே 4 கால அபிஷேகம், 4 கால பூஜைகள் எல்லாமே சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. சிவராத்திரி டைம்ல வந்தும் பிரதோஷ டைமிங்லையும் அந்த கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் மக்கள் வந்து நிறைய பேர் இங்கே வந்து வழிபடுறது வழக்கமாக வச்சுருக்காங்க. தென்காசியை பொறுத்த வரைக்கும் 3 ஈசன் இருக்காரு. ஒன்று குலசேகரநாதர், இன்னொன்று காசி விஸ்வநாதர், இன்னொன்று சங்கரலிங்க சுவாமி. இந்த 3 கோயிலுமே வந்து தென்காசியை வந்து ஒரு பிரம்மாண்டமாக அலங்கரிக்கக்கூடிய ஒரு கோயிலாக தான் விளங்குதுன்னு சொல்லலாம். அந்த 3 கோயில்லையுமே சிவ வழிபாடுகள், சிவராத்திரி வழிபாடுகள், அமாவாசை பூஜை, பௌர்ணமி பூஜைகள் எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்து வந்துட்டுருக்கு. கிழக்கு முகமாக வீற்றிருக்கிறார். கிழக்கு முகமாக ஈசன் இருந்தாலும் இங்கே கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியவர் குலசேகரநாதர். சுவாமியை என்னைக்காவது பார்க்குறதுக்கு கூட்டமாக இருந்தது, எனக்கு எந்த கோயிலுக்கு போகணும்னு தெரியலைங்கிறவங்க கண்டிப்பாக குலசேகரநாதர் கோயிலுக்கு வாங்க. 3 நேரமும் ஈசனை வந்து நல்ல ஒரு, அதாவது எப்படி சொல்ல, ஒரு அமைதியான சூழலில் ஒரு அழகான இடத்துக்கு மத்தியில் நம்ம வந்து ஈசனை வந்து தியானம் பண்ணுறதுக்கு ரொம்பவே அருமையான திருக்கோயில்னு சொல்லலாம். இங்கே நான் பெஸ்ட்டாக பார்த்தது வந்து இங்கே என்ன அப்படின்னு சொன்னால் சிவராத்திரி வழிபாடு. நிறைய பேர் உட்காந்து தேவாரம் போடுறது, அதாவது ஈசன் பற்றின நாமங்களை சொல்கிறது, தேவாரம் சொல்லக்கூடியது எல்லாமே பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க. அந்த வைப்ஸ் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த சிவராத்திரி டைமில் அப்புறமா பிரதோஷ வழிபாடு இங்கே ரொம்பவே சிறப்பாக நடக்குது. ஆஸ் யூஷுவல் 4 to 6 o'clock எல்லா கோயிலையும் நடந்துரும்னா இங்கே வந்து கொஞ்சம் 5 to 5:30 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் நல்லா சீக்கிரமாக முடிஞ்சிருது பிரதோஷங்கள். எல்லா பிரதோஷமுமே பெஸ்ட்டாக கொண்டாடிட்டு வர்றாங்க இங்கே. அதனால் மறக்காமல் நீங்கள் எந்த கோயில்களுக்கு போகிறோமோ இல்லையோ இந்த தென்காசி பக்கத்தில் உள்ள குலசேகரநாதர் கோயிலுக்கு வந்து ஈசனோட அருளை பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இது அம்பாள் சன்னதி, குழல்வாய் மொழி அம்பாள். இவங்க குலசேகரநாதர் சமேத குழல்வாய் மொழி அம்பாளாக இங்கே காட்சி கொடுக்குறாங்க. இப்போ பள்ளியறை பூஜை நடக்கக்கூடிய டைம் இது. இந்த நேரம் நம்ம பள்ளியறை பூஜையை பார்க்கலாம். I